காலை மினி விலாக் பார்த்துடலாமா? காலையிலே இன்றைக்கி சாம்பார் தான் மொத்தமாக குக்கர்லேயே போட்டு வச்சுட்டேன். இந்த பக்கம் அப்பளம் பொரிச்சிக்கிட்டு அப்படியே கண்மணி ப்ரூனோவுக்கு பாலையும் காய்ச்சிட்டேன். சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. காலையிலே கம்பு தோசை சுட்டு பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். அதுக்கப்புறமா பருப்பு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் வேக போட்டுட்டு அப்படியே பாத்திரங்களை கழுவிட்டேன். காடை முட்டை இருந்துச்சு, அதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். ஒரு பக்கம் பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணி அப்பப்போ அந்த பாத்திரங்களை கழுவும் போது அப்படி கச்ச கச்சன்னு இல்லாமல் வேலைகளும் நீட்டாக முடிஞ்சிருச்சு. காலையிலே சம்பாரிசி சாப்பாடு, அப்பளம், சாம்பார் மொத்தமாக குக்கரில் வேக வச்சு கடைசியாக தான் தாளித்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். பருப்பு குழம்புனாலே சின்ன குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மேலால் கொஞ்சம் நெய் ஊற்றியிருக்கேன், ரொம்பவே சாப்பிடுவாங்க. வெள்ளரிக்காய் கொஞ்சம் கார்ன் இருந்தது, கார்ன் வந்து பெரிய பையன் பாதி சாப்பிட்டுட்டான். ரொம்ப நாளாகவே பசங்க காடை முட்டை கேட்டுகிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி. அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வாங்கி ட்ரை பண்ணேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அப்புறம் காலையில் கண்மணி ப்ரூனோவுக்கு பால் நல்லா ஆறிடுச்சு. அவங்களுக்கும் இன்றைக்கி கொடுத்துட்டு பசங்களுக்கு இன்றைக்கி கம்பு தோசை சுட்டேன்னு சொன்னேன்ல, அதையும் பிள்ளைங்களையும் சாப்பிட வச்சு அப்படியே அனுப்பிட்டு இன்றைக்கி ஹஸ்பண்டும் பையனும் காலையிலே போயிட்டாங்க. அக்கா பையன் வந்திருந்தாங்க, அவனுக்கும் சாப்பாடு கொடுத்து அப்படியே சின்ன பையனை ஸ்கூலில் கொண்டு விட்டு அப்படியே அவனும் காலேஜ்